ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாட்டியாக இருக்கிற ஒரு ஆஃப்டர்நூன். இது என்ன பூ தெரியுமா எல்லாருக்கும்? இதுதான் வெல்வெட் ஆப்பிளோட ஃப்ரூட்டோட பூ. எத்தனை பேருக்கு இந்த வெல்வெட் ஆப்பிள் தெரியாது. நானுமே படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேராக பார்த்தது கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. ஸோ நம்ம கார்டனில் இப்போ வெல்வெட் ஆப்பிளில் பூக்கள் வந்திருக்கு. ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது பழம் வருதா, காய் வருதா, என்னன்ற அப்டேட்டெல்லாம் வர நாட்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆகமத்தில் செடியில் நிறைய பூக்கள் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பூக்களுமே நல்ல வெல்வெட் மாதிரி தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் யாராவது இந்த வெல்வெட் ஆப்பிள் சாப்பிட்ருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை பார்த்துருந்தாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இது பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம தோட்டத்தில் காய்ச்சாதான் பார்க்கவும் முடியும், டேஸ்ட் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஹாவ் அ ஹாப்பி ஈவினிங். இந்த வெயிலை எப்படி தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து சமாளிக்க போகிறோம் தெரியல. லெட்ஸ் சி, கடவுள் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இந்த நாள் இனிய நாளாக இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு உங்களால் ஷேட் நெட் கட்ட முடியும்னா மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க ஷேட் நெட் கட்டிடுங்க. இல்லைனா சம்மரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. டெய்லி நியூஸை பார்க்கும்போது இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக வெயில் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது வெயிலின் தாக்கத்திலேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றிடலாம் ப்ளீஸ். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேட் நெட்டு, இப்போல்லாம் நல்ல கம்மியான விலையிலலாம் ஷேட் நெட் கிடைக்கிது. தயவு செஞ்சு வாங்கி கட்டிடுங்க. பாவம் செடிகளெல்லாம் வெயில் சமாளிக்கிறது. ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே.